எல்லாருக்கும் வண்டியில மூளை இருந்தா அந்த பாமக எல்லாம் முட்டிக்கு கீழே தான் மூளை இருக்கும். எங்களோட சேர்த்து 108 பேர் கொடுத்து எங்களை மட்டும் கொடுத்தீங்களான்னு கேக்குறீங்களே, அப்படி கேட்கணும்னு சொல்றேன். 89ஆம் ஆண்டு ஒரு வன்னியர்களுக்கு மட்டும்தான் எம்பிசி அறிவிச்சிருந்தா 2 மாசம் 3 மாசத்துலயே பூரா ஜாதி கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த எம்பிசி ரத்து பண்ணிட்டு அரசியல் சாணக்கியர் என்று சொன்னா தலைவர் கலைஞர் அழகா பார்த்தா வன்னியர்களுக்கு எம்பிசி கொடுத்தா பிரச்சனை வரும். சின்ன சின்ன சமுதாயம் இருக்கு, மைனாரிட்டி காஸ்ட் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு 107 பேர், அதோட சேர்த்து ஒரு 2 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமுதாயம் நமது வன்னிய சமுதாயத்தின் மக்களை சேர்த்து எம்பிசி அறிவிச்சிட்டார். சோ யாரும் கோர்ட்டுக்கு போக முடியல, ஒன்னும் பண்ண முடியல. இதுவே தனியா வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு எம்பிசி அறிவிச்சிருந்தா என்னைக்கோ போயிட்டு இருக்கும். அது உதாரணம் சொல்லணும்னா இப்ப இந்த 10.5 வச்சு அரசியல் பண்றாங்கல்ல, அப்பனும் புள்ளியும் பொட்டிமணியும் அவர் பெரியவர் டாக்டர் ராமதாசும் இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் அறிவிக்க போகுது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 மணிக்கு 10.5 வன்னியர்களுக்கு ஒதுக்கிட்டு வெளியிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட தொகுதியில வன்னியர் தொகுதியில ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சு. அதற்கு காரணம் வன்னியர்களுடைய வாக்கு. ஏன் அந்த 10.5 எடப்பாடி கொடுத்துட்டாரு. நம்ம ஆட்சிக்கு வந்த எல்லாம் கோர்ட்டுக்கு போனாங்க. நீதிபதி என்ன பண்ணாரு, எப்படி நீ கொடுத்த 10.5 எப்படி கொடுக்க முடியும்? நீ அதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், எவ்வளவு நாம்ஸ் இருக்கு, நீ அமைச்சரவை கூட்டியோ இல்ல நீ அரசாங்க ஆணை வெளியிட்டா இது செல்லாதுன்னு ரத்து பண்ணிட்டாங்க. இந்த பழைய திமுக மீது தூக்கி போடுறாங்களே, என்ன நியாயம் இருக்குது?